Hi, this is Padmapriya. You are watching Padmapriya Vlogs. Welcome to my channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி நோன்பு செலிப்ரேஷன் தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் நான் கொண்டாடினேன். நான் ஏற்கனவே வரலட்சுமி நோன்பு எப்படி கொண்டாடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது லிங்கை கொடுக்குறேன். நீங்கள் டைம் கிடச்சுன்னா பாருங்கள். இந்த வீடியோ இந்த இயர் 2025 செலிப்ரேட் பண்ண வரலட்சுமி நோன்பு. நான் வரலட்சுமி நோன்பு ரொம்ப வருஷமாக எடுத்துகிட்ருக்கேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து வரலட்சுமி நோன்பு எடுத்துகிட்ருக்கேன். இந்த வரலட்சுமி நோன்பு எங்கள் அம்மா வீட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்றைக்குமே நோன்புன்றதை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம திடீர்னு அதை விட்டுறக்கூடாது. நிறைய பிரச்சனைகள், நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் சரி, நம்ம அதை கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். அதாவது முக்கியமான ஒரு தடங்கள் வரும் பார்த்தீங்களா, வீட்டில் முன்னோர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அந்த வருஷம் மட்டும் நம்ம கும்பிடலைன்னா பிரச்சனை கிடையாது. சாதாரணமாகவே ஏதோ உடம்பு சரியில்லை அந்த மாதிரி டைமில் அந்த வாரம் பர்டிகுலராக அந்த வரலட்சுமி நோன்பு இருக்கிற வாரம் கும்பிட முடியலன்னா நீங்கள் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் கும்பிடலாம். அப்படியும் முடியல அப்படின்ற பட்சத்தில் தீபம் டைமில் கொண்டாடலாம். அப்படின்னு நம்ம அந்த வருஷத்துக்குள்ளவே கொண்டாடிடலாம். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த வருஷத்துக்குள்ளே நம்ம விடாமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் லக்ஷ்மி சிலை வச்சுருக்கேன். அந்த சிலையை வருஷத்தில் ஒரு நாள் தான் எடுப்பேன். அதாவது நோன்பு அன்னைக்கு மட்டும் தான் எடுப்பேன். உள்ளேருந்து எடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அபிஷேகம் பண்ணி தான் சாமி பூஜை ரூமுக்கு கொண்டு வருவேன். அதாவது குங்கும அபிஷேகம், அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம், அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம், அந்த மாதிரி பண்ணுவேன். இப்படி மூணும் பண்ண முடியாத பட்சத்தில் என்ன பண்ணுவேன், பால் அபிஷேகம், ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணி சுவாமியை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அலங்காரம் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த அலங்காரத்துக்கான ட்ரெஸ் எல்லாமே நம்ம கடையில் கிடைக்கிது. அதையே நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் கூட நம்ம பண்ணலாம். அந்த அலங்காரம் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்க ஜுவல்ஸ், ஏதாவது கோல்டு ஜுவல்ஸை சுவாமிக்கு போடுவேன். அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு கருகமணி, காதோர கருகமணின்னு சொல்லிட்டு கடையில் விற்கும். அது ரொம்ப விசேஷம். அதையும் நீங்கள் போட்டுட்டு சாமியை கும்பிடலாம். வீட்டில் உங்களால் முடிஞ்ச எந்த விதமான பலகாரமும் நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி பலகாரம் வச்சு சாமி கும்பிடலாம். நானும் அப்படி தான் பண்ணேன். நான் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சாமிக்கிட்ட போய் சாமி கும்பிட்டுட்டு அப்போ ஒரு டம்ளர் காஃபி குடிப்பேன். அதுக்கப்புறம் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், தண்ணி கூட குடிக்க மாட்டேன். காலையிலேருந்து சாயந்தரம் 5:55 வரைக்கும் நான் அப்படி தான் இருப்பேன். 5:55 6 o'clock டைமில் தண்ணி குடிச்சிட்டு நோன்பை முடிச்சுட்டு நான் சுவாமியை நல்லா லக்ஷ்மி சாமியை நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு வீட்டு வாசலில் கொண்டு போய் வச்சுடுவேன். அதுக்கப்புறம் கரெக்டாக 6 மணிக்கு மேலே நான் வாராயோ வரலட்சுமி என் வீடு தேடி அப்படின்ற பாட்டை யூடியூப்பில் போட்டுட்டு அப்படியே சுவாமியை உள்ளே கூப்பிட்டு வருவேன். வரலட்சுமி நோன்பு எடுக்கிற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மாதாவுக்கு நம்ம நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்களும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்களகரமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், நல்லா வாசம் நிறைஞ்ச வீடாக இருக்கணும், ரொம்ப கலகலப்பாக புன்னகையாக சந்தோஷமாக இருந்தால் சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும். வீடு ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சுவாமியை வெளியே இருந்து உள்ளே, அதாவது 6 மணிக்கு நான் வெளியே இருந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச ஒரு படையல் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச ஒரு 5 பேருக்கு ஒரு தாம்பூலம் கொடுத்தேன். தாம்பூலம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்கெட் பிட்டு, அதுக்கப்புறம் வெத்தலை, பாக்கு, பூ, பழம் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு வளையல் அந்த மாதிரி வச்சு மஞ்சள் கயிறு, தாலி கயிறு அதான் சொல்லுவாங்கள்ல, அதை வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு 5 பேர் கொடுத்தேன். ஒரு தட்டில் எனக்காக ஒன்று சாமி முன்னாடி வச்சுக்கிட்டு அதை நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். நம்ம கொடுக்குறவங்களுக்கு 2 வளையல் கொடுக்கறத விட ஒரு 6 வளையல் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஒன்று உடஞ்சிட்டா கூட ஒன்று அவங்க போட்டுப்பாங்க, நல்லாயிருக்கும். வாங்குகிற வளையல் நான் என்றைக்குமே கொஞ்சம் பெருசாக வாங்கிடுவேன். ஏன்னா சில பேருக்கு உள்ள கைக்குள்ளே போகாது, அதை யூஸ் பண்ணாமல் அவங்க போட்டுருவாங்க. இதே பெரிய வளையலாக இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஒரு தடவை போடுவாங்க. அதனால தான் அந்த மாதிரி பெருசாகவே நான் வாங்கிடுவேன் எப்போவுமே. அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸ் பீட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய ப்ளவுஸ் பீட் வாங்கியிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணாமல் அப்படியே போட்டுருவாங்க. எடுக்கிற மெட்டீரியல் நீங்கள் நல்ல ஒரு டிசைனை எடுத்திங்கன்னா அவங்க எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் எல்லா சாரீக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி, மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளவுஸாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கொடுக்குறவங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கொடுத்த பொருள் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். யாராவது ஒரு 5 பேருக்கு நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி எனக்கும் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதையும் நான் ஸ்டிச் பண்ணி நான் போட்டுப்பேன். என்னால் முடிஞ்ச சிம்பிளான ஒரு விசேஷமாக நான் கொண்டாடிட்டேன். அதுக்கப்புறம் சாமியை உள்ளே கூட்டு வச்சுட்டு அந்த படையல் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு தட்டில் பாதாம் பருப்பு, இன்னொரு தட்டில் பிஸ்தா பருப்பு வச்சுட்டேன். வாழைப்பழம், அதுக்கப்புறம் மாதுளம் பழம், அதுக்கப்புறம் ஆப்பிள் பழம், 3 வகையான பழங்கள் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பொங்கல், வடை, பாயாசம், அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் புளி சாதம், சுண்டல், வடை,
பாயாசம், அதுக்கப்புறம் கோதுமையில் பண்ண ஒரு ரோல் தோசை, இதை பண்ணிவிட்டு சாமிக்கு படையல் பண்ணிட்டு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். அது சாமி கும்பிடும் போது சில பேருக்கு வந்துட்டு ஸ்லோகம் தெரியாதனால நான் என்ன பண்ணுறேன், யூடியூப்லேயே வந்துட்டு 108 அந்த சாமியோட ஸ்லோகம் வரும் பார்த்தீங்களா, அதை போட்டுட்டு சாமிக்கு பூவாலே அர்ச்சனை பண்ணிவிட்டு தீபாரதம் காட்டிட்டேன். இதான் நான் பண்ண மெத்தடு. இது எல்லாருமே ஈஸியான முறையில் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் உங்கள் அனுகிரகம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you again. Bye.